எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நாம லைஃப்ல நிறைய பேர் ஒருத்தவங்க ரொம்ப அச்சீவ் பண்ணி பெரிய கோலை அடைஞ்சிட்டாங்க. நாம இருக்கிற லெவல்லே எப்போ பாரு இருக்கோம். ஏன் நம்ம லைஃப்ல மட்டும் அச்சீவே கிடைக்கல? நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய வளர்ப்பு முறை தான். ஒரு குழந்தைய ஒரு வீட்டில் வளர்க்குறப்ப என்ன கேட்குதா, சரி அழுகுதா, அப்படி வச்சுக்கோ, நீ அழாம என்னை விட்டா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? ஓகே, நீ இந்த இதில் சக்ஸஸ் பண்ணு, இந்த ஹோம்ஒர்க் முடி, உனக்கு நான் இதை கொடுக்குறேன், இந்த ஒர்க்கை முடி, நான் இதை கொடுக்குறேன், நீ +2 இவ்வளோ மார்க் வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு ஓ என்னோட ஜாப் இது நான் தான் முடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வளர்க்குற குழந்தை லைஃப்பில் பெஸ்ட் ஆகும், நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. ரொம்ப பணக்காரங்கானவங்களை கதையெல்லாம் கேட்டு பாருங்களேன். இந்த செல்லம் கொடுத்து நம்ம பண்ணுற தவறு, அந்த குழந்தைக்கு இப்போ வேணா ஓகே எல்லாமே சாட்டிஸ்ஃபை நமக்கு தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ தெரியாது அதோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம். அது வளர்ந்த வாட்டி அதாவது ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாது. ஒரு மார்க்ஸ் யாராவது நம்மள ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதால் தாங்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் மைண்ட் ரொம்ப பர்டன் ஆகிடும். நாம தான் நம்ம குழந்தைங்க நம்ம வளர்க்குறத நம்மளுடைய பொறுப்பு. நம்ம மூலமாக வந்திருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறதான் படிக்கணும் அப்படின்னு வேணாம். அவங்க விருப்பத்தை பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் கஷ்டப்படுறதெல்லாம் உனக்காக உனக்காக அப்படின்னு நாமளும் நம்ம கோசம் வாழாமல் இருக்கோம். நீ உனக்கு இது வேணுமா, ஓகே நீ சக்ஸஸ் பண்ண நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னால் முயற்சி பண்ணாதான் இது கிடைக்கும், யூ வாண்ட் இட், யூ கோல் இட், உனக்கு என்ன வேணுமோ நீ முயற்சி பண்ணு, நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு நம்ம அதுக்கு ஊக்கம் கொடுத்து, நீ இதை பண்ணினா நான் உனக்கு இந்த ஃபோன் வாங்கி தரேன், நீ இதை பண்ணினா உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வளங்களேன். அதை விட்டுட்டு நீங்களே கொடுத்துட்டு பிள்ளைங்க வண்டி ரோட்டில் ஓட்டிட்டு ஏன் கஷ்டப்படணும்? அது எதுக்கு ஒரு வயசு இருக்குது, இந்த வயசில் உனக்கு இது தேவையில்லை, இந்த வயசில் தான் உனக்கு இது தேவை, இந்த வயசில் நான் உனக்கு கொடுக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம குழந்தைய நாமளே தட்டி கொடுத்து வளர்க்க வேறு யாருங்க வளர்ப்பா? நம்ம பிள்ளைங்கள்லாம் அறிவாளிங்க தான். நாம தான் நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்கணும். ஓகே, 2 5